ஹலோ, அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். முதலில் கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், நிச்சயமாக 2026 தமிழகத்துடைய முதலமைச்சராக வர இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் அவர்களை வருக வருக என புதுக்கோட்டை மண்ணின் சார்பில் நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த புதுக்கோட்டை மண்ணின் சார்பில் வரவேற்கிறோன்னு சொன்ன இந்த கைத்தட்டுக்கே காரணம், நான் ஃபீல் பண்ணுறதுன்னா, அண்ணன் நம்முடைய இந்த தமிழ்நாடு முழுக்க ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரியை கொடுத்தாலும் புதுக்கோட்டைக்கும் மருத்துவக் கல்லூரியை கொடுத்து, பல் மருத்துவக் கல்லூரியை கொடுத்து, சேட்டலைட் சிட்டியை கொடுத்து, இது மாதிரி காவேரி வைகை குண்டாறு என்ற கனவு திட்டத்தை எல்லாம் கொடுத்தவர். இவ்வளவு பெரிய திட்டங்களை கொடுத்த தலைவர் யார் என்று சொன்னால், ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் நீங்கள்லாம் முதல்ல ஃபீல் ஃப்ரீ ஸ்பீக் ஃப்ரீ ஒரு சின்ன ப்ரோக்ராம். அதாவது நம்முடைய ஒரு பெரிய தலைவர், ஆனால் ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து படிப்படியாக தன்னை உழைப்பால் அப்படியே தன்னை அடையாளப்படுத்திய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில், புரட்சி தலைவி அம்மா வழியில் பல களம் கண்ட நாடாளுமன்ற, சட்டமன்ற, வாரிய தலைவர், சட்டமன்ற, இப்படி பல பதவிகளை, பணிகளை, சிறப்புகளை, மேன்மைகளை, பெருமைகள்லாம் மேற்கொண்ட அண்ணன் அவர்களை உங்களுடைய அத்தனை பேர் சார்பில் வரவேற்கிறோம். குறிப்பா பத்திரிகையாளர்கள் சார்பாகவும் அண்ணனை வரவேற்கிறோம்னா, புதுக்கோட்டையினுடைய மூத்த பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நிருபர்கள், அதே போல பிரிண்ட் மீடியா எல்லாரும் இங்க வருகை தந்திருக்கிறாங்கன்னா, அதே போல இங்க வேரியஸ் செக்டர்ஸ், அதாவது நம்ம கட்சி நிர்வாகிகள்லாம் இல்லைங்கன்னா, இங்க நம்ம இப்ப விதைக்கலாம் அப்படின்ற அமைப்பில இருந்து தம்பி பாலாஜி, தம்பி கார்த்தி 1.5 லட்சம் மரக்கன்று நட்டவர்கள், அதே போல சிசிசி அப்படி கிரிக்கெட் கிளப்ல இருந்து அவங்க, அதே போல இப்ப துபாய், சவுதி அரேபியாவில் பணிபுரியக்கூடிய ஜாகிர் போன்றவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள், அதே போல இவங்க நம்முடைய எக்கனாமிக்ஸ் படிக்கிற, நீங்க எக்கனாமிக்ஸ் படிக்கிற, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற மாணவ மாணவிகள், தனியார் நிறுவனங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்ட்ஸ் தம்பி அரவிந்த் போன்ற அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்ட்ஸ்ல பணிபுரியக்கூடியவங்க, குடும்ப தலைவிகள், இப்படி எல்லா செக்டார்ல இருந்து இந்த சமூகத்துல பல தரப்புல இருந்து இருக்க எல்லாருமே இங்க குழுமி இருக்கிறீங்க. ஒரு சின்ன இது ஒரு எக்ஸாம்பிள். இது எல்லா தரப்புல இருக்கிறவங்களும் நீங்க இங்க இருக்கிறீங்க, பத்திரிகையாளர் இதை பாக்குறீங்க. இது வேற ஒண்ணும், இந்த நிகழ்வு என்பது திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு பொறுப்பதற்கு முன்னதாக எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது 525 தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் வெளியிட்டார்கள், அறிவித்தார்கள், அதை உறுதிப்பட சொன்னார்கள். ஆட்சிக்கு வந்தார்கள், அதை செய்யவில்லை என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வண்ணமாக எளிய மக்களிடம், சாமானிய மக்களிடம், மாணவரிடத்துல, இளைஞரிடத்துல, உங்களிடத்துல எடுத்து கொண்டு போகக்கூடிய அந்த விஷயத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட நாங்க ஜஸ்ட் ஒரு இன்டராக்ஷன் மீட்டிங் இருக்கிறோம். நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம். நாங்க கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கு அல்லது இன்டராக்ட் பண்ற விஷயங்களுக்கு நீங்க என்ன உங்க மனசுல தோணுதோ அதை ஃபேரா, நியாயமா உங்க மனசுல தோன்ற அந்த செய்திகளை நீங்கள் சொல்லலாம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுக்கிட்டேன். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, 46 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி உரையை ஆற்றிவிட்டு அண்ணன் பங்க அமைதியா இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, எல்லா இடங்களையும் நீங்க பாத்தீங்க, நேற்று இரவு அறந்தாங்கில 46வது தொகுதி முடிக்கிறப்ப கிட்டத்தட்ட 10:30 மணி, அப்படியே கட்டுக்கடங்காத கூட்டம். எல்லா இடங்களிலும் மாற்றத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள், ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய மக்கள், கவலையோடு இருக்கக்கூடிய மக்கள். ஒரு சாதாரண ஒரு ஆதனக்கோட்டையில முந்திரி பருப்பு விற்கக்கூடிய அந்த அவர்களுடைய கையை, நேற்று கூட பாலிமர் செய்தியில் வந்துச்சு, அவர்கள் கையை பார்த்து உங்கள் கையில இப்படி காயங்களும் கரைகளும் இருக்கிறது என்று அந்த கையை பிடித்து பாசத்தோடு வருடி கொண்டிருக்கக்கூடிய தலைவராக எடப்பாடி அவர்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். மக்களோட பல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, உங்களுடைய உள்ள உணர்வுகளை தெரிந்து கொள்ளுகின்ற, உங்களுடைய மனநிலையை அறிந்து கொள்கின்ற, ஒவ்வொரு மண்ணோட மனத்தையும் மக்களோட மனசையும் அறிந்து கொள்ளக்கூடிய தலைவராக இந்த பயணத்தை எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் மேற்கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய எழுச்சி உருவாக்கி இருக்கிறது, மிகப்பெரிய தாக்கம் உருவாக்கி இருக்கிறது. நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒருவர் சொன்னார், நான் ஆடு மேய்க்கிறவன், ஆனால் நான் காளி கோயில் பூசாரி, நீங்கள் அடுத்த முறை 26 முதலமைச்சர் ஆயிருவீங்க அப்படின்னு அருள்வாக்கு சொல்றார். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த அளவிற்கு எல்லா தரப்பு மக்களையும், இன்னைக்கு கூட ரோட்டரி லைன்ஸ் எல்லாம் பார்க்க போறாங்க, அந்த அளவிற்கு எல்லாருடைய சமூக மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட தலைவராக அண்ணன் எடப்பாடியார் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்பதை மட்டும் பணிவோடு சொல்லி, முதல்ல ஒரு ப்ரோமோ வீடியோ, அதாவது இந்த நிகழ்வுக்கான ஒரு முன்னோட்ட காணொலியை நம்ம போடுறோம். ஏன்னா மூத்த பத்திரிகையாளர்களையும் மீண்டும் ஒரு முறை புதுக்கோட்டையினுடைய அனைத்து பத்திரிகையாளர்களையும் வருக வருக வருக, திருச்சியிலிருந்து வருகின்ற பத்திரிகையாளரையும் வருக வருகன்னு அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். ப்ரோமோ
திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும். இதுதான் அந்த தலைப்பு. ஸோ இதுக்கு அடுத்து இப்போ ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொட்டி வச்சாங்க. அந்த பொட்டியில் உங்கள் மனுக்களை எல்லாம் போடுங்கன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றிடுவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னு அதுக்கு நீங்கள் ஒரு பொட்டி வச்சாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த பொட்டியெல்லாம் இதுவரைக்கும் என்ன ஆனது, அதற்கு என்ன விடை கிடைத்தது என்பது இதுவரைக்கும் 4.5 ஆண்டுகளாக யாருக்கும் எந்த விடையும் கிடைக்கவில்லை. அதே போல அது தேர்தலுக்கு முன்னாலே ஒரு தவறான பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஆட்சிக்கு வந்த யுக்தி இன்றைக்கு மக்கள் வேதனையோடு இருக்கிறாங்க. இப்ப நாங்க உண்மை நிலையை அறிவதற்கு இங்க ஒரு பாக்ஸ் வச்சிருக்கிறோம். இந்த பாக்ஸ் என்பது உண்மைக்காக உரிமைக்காக. இந்த பாக்ஸ்லயும் இது போல கார்டு இருக்கு. ஸோ நீங்க யார் வேணாலும் இந்த கார்டை, உதாரணத்துக்கு பாப்பா இதுல ஒரே ஒரு கார்டு எடுங்க. கார்டு உங்களுக்கு எடுங்க, ஒரு கார்டு. ஆமா, கையிலையும் வச்சிருக்காங்கன்னா கொடுத்து இப்பதான் ஜஸ்ட் கொடுக்குறோம். பாக்ஸ்ல எடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப அந்த சீட்ல போய் நீங்க உட்காந்துட்டு அந்த கார்டை நீங்க எல்லாருமே ஸ்கிராச் பண்ணலாம். நீங்க ஸ்கிராச் பண்ணுங்க, என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க. மைக் கொடுங்களேன். பொதுச் செயலாளருமே ஒரு கார்டு எடுத்து ஸ்கிராச் பண்றாங்க. பொதுச் செயலாளருடைய அந்த கார்டில் சேவைகள் உரிமை சட்டம் என்பது வந்திருக்கு. அது வந்திருக்கா வரலையான்னு பொதுச் செயலாளர் நிறைவா சொல்லுவாங்க அவங்களுடைய உரையில. ஆமா, உங்களுக்கு என்ன வந்திருக்குமா? நீங்க எதனா பாக்ஸ்ல எடுத்தீங்க, என்ன வந்திருக்கு மைக்ல சொல்லுங்க. உருட்டுகள் 187 இளைஞர்களுக்கு 5 லட்சம் அரசு வேலைகள். இளைஞர்களுக்கு 5 லட்சம் அரசு வேலைகள். நீ 5.5 லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் வந்திருக்கா? இந்த அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல. ரைட். ஆமா, உங்களுக்கு என்ன வந்திருக்குமா? நீங்க உட்காருங்க. உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு 4G/5G இணைப்பு மற்றும் 10 GB டேட்டாவுடன் கூடிய டேப்லெட்டுகள். ஓகேமா, நீங்க என்ன படிக்கிறீங்க? உயர்கல்வியா? என்ன படிக்கிறீங்க? உயர்கல்வியா சார். எந்த காலேஜ்? என்ன படிக்கிறீங்க? சுதர்சன் காலேஜ். சுதர்சன் காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது உங்களுக்கான வாக்குறுதி. கரெக்டா உங்களுக்கு ஸ்கிராட்ச் கார்டு வந்திருக்கு. அது வந்திருக்கா? இல்ல சார். அதை படிச்சுட்டு சொல்லுங்க. வரல சார். வரல, தரல. ரைட், படிச்சுட்டு. என்ன உங்களுக்கு என்ன வந்திருக்கு? சேம் உங்களுக்கு வந்திருக்கு. ஜாகிர் உங்களுக்கு என்ன? துபாயில் அவருக்கு ஒரு பாக்ஸ்ல கூட எடுங்க. வாங்க, ப்ளீஸ் கம். ஒரு புதுக்கோட்டையை சார்ந்த துபாயில பணிபுரிகிறாங்க, சவுதி அரேபியா. ஸ்கிராச் பண்ணுங்க. மைக் கொடுங்க அவருக்கு. அங்க உட்காந்துருங்க. ஜாகிர், மைக் கொடுங்க அவருக்கு. பண்ணிட்டீங்களா? இளைஞர்களுக்கு 5.5 லட்சம் வேலை வாய்ப்பு. அதேதான் வந்திருக்கு. இதுவரை கிடைக்கவில்லை. இதுவரை கிடைக்கல. அவர் சொல்லுங்க. அரவிந்த், என்ன வந்திருக்கு? அட்வர்டைசிங் டீம். உருட்டு 262 35 வயதுகளுக்கு மேற்பட்ட திருமணம் ஆகாத பெண்களுக்கு அரசு வேலை வந்திருக்கா? இல்ல. சவுண்டா சொல்லணும். விதைக்கலாம் அமைப்பிட்ட கொடுங்க. கார்த்திட்ட கொடுங்க, பாலாஜிட்ட கொடுங்க. உருட்டு 322 ரூபாய் 1500 முதியோர் ஓய்வூதிய திட்டம் வந்திருக்கா? இல்ல சார். இல்ல தம்பி. வேற யாருக்கு ஸ்கிராட்ச் கார்டு வந்திருக்கு? சட்டக்கல்லூரி மாணவர்கள் யாருக்கு வந்திருக்கு? படிங்க. உருட்டு 360 படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். என்ன? படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். வந்துருச்சா? இல்ல, படிப்படியாக அமல்களுக்கு எழுதியிருக்காங்க. நன்றி. காமராஜ் ஸ்கிராட்ச் கார்டு. நிருபர் சத்தியம் டிவியினுடைய நிருபர். டீசல் விலை குறைஞ்சு, நீங்க டீசல் கார் வச்சிருக்கீங்க, டீசல் விலை குறைஞ்சிருக்கா? டீசல் விலை குறைப்புன்னு வந்திருக்கு எனக்கு. ஆனா அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல. நன்றி. வேற யார்? பத்திரிகையாளர்கள். மௌன என்ன ஸ்கிராட்ச் கார்டு வந்திருக்கு? உருட்டு 360 படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். ஆனா FL2 அதிகமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓ, தேங்க்யூ, நன்றி. அண்ணா திருப்பி கேட்கிறாங்க. அதை FL2 உருட்டு 360 படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்தப்படும். ஆனா இது வரைக்கும் அமல்படுத்தல. அதுக்கு பதிலா இப்ப FL2 பார கடைக்கு திறந்து வராங்க, வீதிக்கு.
நன்றி. பத்திரிகையாளரே சொல்லிட்டாங்க. மோகனனுக்கு என்ன வந்திருக்கு? மூத்த தினமலர் பத்திரிகையாளர். உருட்டு 504 டீசல் விலை 4 ரூபாய் குறைக்கல சார். குறைக்கல. வேற பத்திரிகையாளர் பின்னாடி. அண்ணா சொல்லுங்க. கண்ணண்ண மை கொடுங்க, மை கொடுங்க. உருட்டு 262 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை வந்திருக்கா? அரசு வேலை வந்திருக்கா? அரசு பணியிட எல்லாமே காலியா இருக்கு. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் சலுகை விலையில் 3 LED பல்புகள் வழங்கப்படும். அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் சலுகை விலையில் 3 LED பல்புகள் தரப்படும். உருட்டு 239 இதுவரைக்கும் கொடுக்கல சார். நன்றி. பின்னாடி சட்டக்கல்லூரி மாணவர்கள். உருட்டு 376 தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படும். டிலேயா தான் நடந்து முடிஞ்சதே, ஈவினிங் டிலேயா தான் கிடைக்கும். அந்த மாதிரி அதுல மாடுலேஷன் பண்ணி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி தான் கிடைக்கும். கிடைக்கல. சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பலமுறை கோரிக்கை பண்ணி வெளிநடப்பு செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் இது நிறைவேறாத வாக்குறுதி. சட்டக்கல்லூரி மாணவர்கள் வேற. உருட்டு நம்பர் 376 அதேதான். ராஜேஷ் வேற. நெக்ஸ்ட் நீங்க பத்திரிகை நிருபர்கள் எடுத்துக்கலாம். பத்திரிகையாளர். இளைஞர்களுக்கு அடுத்து இல்ல உங்க கார்டை ஸ்கிராச் பண்ணீங்கன்னா வந்துடும். அடுத்து யாருனாலும் பேசலாம். என்ன வந்திருக்கோ வந்திருக்கு, நடந்திருக்கு, நடக்கலன்றத சொல்லலாம். இளைஞர்களுக்கு 5 லட்சம் அரசு வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. வந்தபாடே இல்ல. வேற மைக். தமிழக சட்டப்பேரவை நிகழ்வு நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும். அது வரைக்கும் இல்லை. ஆமா, அது சொல்லியாச்சு. அடுத்து உருட்டு 504 டீசல் விலை ரூபாய் 4 குறைப்பு வந்த மாதிரி தெரியலன்னு நினைக்கிறேன். சோ இதுல இருந்து நம்ம ஸ்கிராட்ச் கார்டு கொடுத்தோம். அந்த ஸ்கிராட்ச் கார்டு என்பது ஸ்கிராட்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். நம்ம சொன்ன அந்த ஸ்கிராட்ச் கார்டுல திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனாவது வாக்குறுதி அப்படின்றதும் தெளிவா இருந்தது. அதை நீங்க தான் ஸ்கிராட்ச் பண்ணீங்க. உங்கள்கிட்ட தான் கேட்டோம், நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வந்த எந்த ஸ்கிராட்ச் கார்டுலையுமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார். இப்ப நீங்க வந்த ஸ்கிராட்ச் கார்டுல நிறைவேற்றிருக்கிறாங்களா? நீங்க தான் சொல்லணும். நிறைவேற்றிருக்கிறாங்களா? இதுதான் சப்ஜெக்ட். அடுத்து இதே இன்னொரு விஷயம். இத நிறைவேற்றப்படாத இந்த வாக்குறுதிகளை குறித்து இப்ப காணொலியில ஒரு வில்லுப்பாட்டை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதை எல்லோரும் பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். விவசாய பெருமக்களுக்கு வணக்கம், பெண்களுக்கு வணக்கம், பொடிசு சிறுசு பெருசு நீங்க கூடி இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ரைட்டு, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. 2021 வருஷத்துல வைகையும் காவேரியும் ஒரு செந்தமிழ்நாட்டுல ஒரு நரியும் நரியோட கொழுந்தும் விடியல் தரோம்னு சொல்லி அரை நரி ஏறினாங்க. தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு 70% வேலை தர்றோம், நீட்டு தேர்வு ரத்து செய்யறோம், விவசாய கடன் தள்ளுபடி பண்றோம், கல்வி கடன் தள்ளுபடி செய்யறோம். இப்படி எல்லாம் தரோம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களான்னு மக்கள் கேக்குறாங்க. கேட்பாங்கல்ல, செஞ்சாங்களா? செஞ்சாங்களே. செழிப்பா ஊழல் செஞ்சாங்க. ஊழலா? மணல் கொள்ளை செஞ்சாங்க. மணல் கொள்ளையுமா?
டாஸ்மாக் ஊழல், போதைப் பொருள் பட்டுவாடா, விவசாய தற்கொலை, கட்டுமான கடவுடான்னு எல்லாம் செஞ்சாங்க. கிழிஞ்சி போச்சு. பாலம் எல்லாம் இடிஞ்சு விடுது, பால் பாக்கெட் விலை ஏறுது, பள்ளிக்கூடம் எல்லாம் போதை மூட்டமாகுது, ரத்தம் கொதிக்குது, ரத்தம் ஆறு ஓடுது. நாசமா போச்சு. பால் குடிக்கிற குழந்தையில இருந்து பால் ஊத்த போற கூனி கிழவி வரைக்கும் தமிழ் மக்கள் எல்லாம் காரி துப்புறாங்க. அதுக்கு அவரு என்ன சொல்றாரு? I don't care. இதுக்கு அப்புறமுமா மக்கள் இவங்க உருட்டுகளையும் திருட்டுகளையும் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க? ஊரே கேக்குது, சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு. கேப்பாங்கல்ல. டே தகப்பா சொல்றா, சொன்னீங்களே செஞ்சீங்களா? நன்றி. இப்ப இன்னொரு அந்த இடத்துல போய்க்கிறேங்க. அந்த இடத்துல இப்ப இந்த ஸ்கிராட்ச் கார்டு மாதிரியே இன்னொரு விஷயம், இது ஒரு சக்கரம். ஸோ இந்த சக்கரம் வந்து துரோக சக்கரம். ஸோ இந்த துரோக சக்கரத்தை நம்ம இந்த இடத்துல பிடிச்சி இப்படி நம்ம சுத்தலாம். என்ன காரணம்னா, அனைத்து சமூக மக்கள், எல்லா மக்களும், உதாரணத்திற்கு பெண்கள், இளைஞர்கள், சாமானியர்கள், அரசு ஊழியர்கள், விளிம்பு நிலை மக்கள், விவசாயிகள், மீனவர்கள், வணிகர்கள், மாணவர்கள், பட்டியலின மக்கள், சாமானிய மக்கள். ஸோ இத்தனை சமூக மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இதை நம்ம செக்டாரா பிரிக்கலாம். இந்த மக்களுக்கான ஒவ்வொரு வாக்குறுதியையும், இப்ப இளைஞர்களுக்குன்னா ஒரு வாக்குறுதி, மாணவர்களுக்குன்னா ஒரு வாக்குறுதி நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது. அது 99% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின், நீங்களே வாங்க இந்த சக்கரத்தை இப்படியே நான் சுத்துறேன், சுத்தி அது ஏதாவது ஒரு இடத்துல நிக்கிறப்ப அந்த சமூக மக்களுக்கான அந்த வாக்கு எனக்கு கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சுங்கண்ணா. எனக்கு மாணவர்கள்னு வந்திருக்கேன், நீட் தேர்வு. ஆமா, மாணவர்கள் நிக்குது, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று வந்திருக்கிறது. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பொதுச் செயலாளர் 46 கூட்டத்திலையும் கேட்டுக்கிறாங்க. ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? கோரஸா சொல்லலாம். ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் வாக்குறுதி எது? வந்தோடனே முதல் கையெழுத்துல ஒழிப்போன்னு சொன்னது எதை? இப்ப ஒழிச்சிட்டாங்களா? இவ்வளவுதான். மகிழ்ச்சியா வந்து இன்னொருத்தர் சக்கரத்தை சுத்துங்க பாப்போம். வாங்கம்மா. சுத்துங்கம்மா. படிங்கம்மா, நீங்களே மை கொடுங்க, அவங்களுக்கு படிக்கட்டும். அரசு ஊழியர்கள் மை கொடுங்க. வந்திருக்காம்மா. அதுக்குதான் அரசு ஊழியர்கள் கடுமையா போராடுறாங்க. ரைட், நன்றிங்கம்மா. இன்னொருத்தர் வாங்க, ஒரு தம்பி வாங்க, யாரோ ஒரு தம்பி வாங்க, யாராவது தம்பி வாங்க, சுத்துங்க, மைக் ஆன் பண்ணிக்கோங்க, வேகமா சுத்துங்க. வணிகர்களுக்கான மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகளில் மறு ஆய்வு செய்து புதிய வாடகை நிர்ணயிக்கப்படும். பண்ணிருக்காங்களா? இல்ல. ரைட். அடுத்து வாங்க, யாரோ வாங்க. வாங்க, யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் இருக்காங்க. நல்லா சுத்துங்க தம்பி. போதும் நீங்க சுத்துங்க. அப்படி சுத்திட்டு நீங்க கையை எடுத்துக்கங்க. ஒரு சுத்திட்டு வேகமா சுத்துங்க. அதை படிங்க. சாமானியர்களுக்கான படிங்க. நீங்களே மைக் எடுத்து படிங்க. மைக் ஆன் பண்ணி ஆன்ல தான் இருக்கு. சவுண்டா சொல்லுங்க. அப்படியே சவுண்டா சொல்லுங்க. குடும்பம் இன்று வந்துச்சா? நீங்க பெட்ரோல் வண்டி வச்சிருக்கீங்களா? டீசல்? யாராவது பத்திரிகையாளர் வந்து கேமராமேன்ல இருந்து யாராவது ஒருத்தர் வருவாங்கண்ணே. வருவாங்க. பத்திரிகை அவங்களும் சாமானிய மக்கள் தானே. வாங்க ஒரு சுத்து. பத்திரிகையாளர் வாங்க. ஐயா அழைக்கிறேன். கேஷுவல் ஸ்பீக் ஃப்ரீ
ஃபீல் ஃப்ரீ. சக்கரத்தை சுத்துங்க. விட்டுடுங்க. உங்களுக்கு எது வருதுன்னு பாவம். அது இன்னொரு சுத்து. 2 நடுவில் நிற்குதுண்ணே. நீட்டும் மாநகராட்சி நிற்குது. அதே தான் வந்திருக்கு. அரசு ஊழியர்கள் இது நிறைவேற்றப்பட்டிருக்கா? நீங்க ஒரு பத்திரிகையாளரா நீங்க என்ன சொல்லணும்னா, இப்ப அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வுத்திட்டை மீண்டும் அமுல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தாங்களா? ரைட், நன்றி. ஹலோ, இப்ப பெண்கள் மையப்படுத்தப்பட்ட ஒரு காணொளி திரையிடப்படுகிறது, பார்க்கலாம். பதில் சொல்லுங்க அப்பா. ஏழு பேர் சேர்ந்து என்ன என்னவோ செஞ்சாங்க. வலி தாங்கவே முடியல. உங்க வீட்டு பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா சும்மா விட்டுருப்பீங்களாப்பா? எனக்கு பதில் சொல்லுங்கப்பா. அனைத்து வகையிலும் பெண்களை முன்னேற்றி வரும் அரசாக நமது அரசு செயல்பட்டு வருகிறது. கடந்த 4 வருஷமா இங்க எந்த பொண்ணுக்குமே பாதுகாப்பு இல்லங்கிறது தான் இந்த அரசோட அவலம். பள்ளி மாணவி, கல்லூரி மாணவி, வேலைக்கு போற பெண்கள்னு வீட்டுல தனியா இருக்கிற வயசான பாட்டிங்க வரைக்கும் இப்படி எல்லா வயசு பொண்ணுங்களுக்குமே இங்க பாதுகாப்பு இல்ல. இந்த பெண் குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியா தொல்லை, வேலை பார்க்கறத தொல்லை, எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பூரா பாலியல் ரீதியா தொல்லைகள் நிறைய நடக்குது. இதுல ஹைலைட் என்னன்னா, ஆளும் திமுக காரங்களே இந்த பாலியல் வன்கொடுமைகள்ல ஈடுபட்டதுதான். யார் அந்த சார்? நாட்டுக்கு பெருமை சேர்த்த கிண்டியில இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கரும்புள்ளி குத்தி இருக்கு இந்த திமுக அரசு. அண்ணா பல்கலைக்கழகத்துல படிச்சவங்க எல்லாம் பெரிய பெரிய பதவிகள்ல இருக்காங்க, விஞ்ஞானிகளா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தை பத்தி நினைச்சாலே இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு தான் நினைவுக்கு வருது. திமுக அனுதாபி ஞானசேகரனால அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே ஒரு மாணவி கொடூரமா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டப்பட்டிருக்காங்க. 2021 வருஷம் 4465 இருந்த போக்சோ வழக்குகள் திமுக ஆட்சியில 6975 அதிகரிச்சிருக்கு. கிருஷ்ணகிரியில 13 வயசு ஸ்கூல் பிள்ளடி, அந்த பாப்பா படிக்கிற ஸ்கூல் சாருங்க 3 பேரு அந்த குழந்தைய ஹராஸ் பண்ணிருக்காங்க. அதை விட கொடுமை, அண்ணா நகர்ல 10 வயசு சின்ன பாப்பாவை கெடுத்திருக்கானுங்க. நாடு கெட்டு போய் கிடக்குடி. பயம் பயம் பயம். தங்களோட மானத்தை காப்பாத்தணுங்கிற பயத்துல தமிழ்நாட்டு பெண்கள் சிக்கி தவிக்கிறாங்க. அவன் டிஎம்கேல இருக்கிறதாலதான் எங்களால எங்கேயுமே போய் மனு கொடுக்கவே முடியல. அப்ப நாங்க சூசைட் பண்ணி சாவணுமா? ராணிப்பேட்டையில திமுக இளைஞரணி உறுப்பினர் ஒருத்தர் கல்லூரி மாணவியை ஏமாத்தி கட்சியோட மற்ற சார்களுக்கு படுக்கை அறையில விருந்து படைக்க முயற்சி செஞ்சாரே, இதெல்லாம் என்ன கொடுமை. இதுதான் இப்படின்னா தமிழ்நாட்டுல 21.2% குடும்ப வன்முறைகள் அதிகரிச்சிருக்கு. சொல்லுங்கப்பா, இதுதான் பெண்களுக்கு ஆதரவான உங்க அரசா? தேர்தல் வாக்குறுதியில பெண்கள் மீதான குற்றங்களற்ற மாநிலத்தை உருவாக்குவோன்னு நீங்க சொன்னீங்களே, எல்லாமே அதுக்கு தலைகீழா நடக்குது. ரொம்ப மனதையே ஒரு கனப்படுத்துகின்ற காணொளியாக இந்த காணொளி இருக்கிறது. அந்த அளவிற்கு குறிப்பாக 7 வயது பெண் குழந்தைகள் முதல் 70 வயது பாட்டி வரை இந்த ஆட்சியில் கஞ்சா, மதுபோதை உள்ளிட்ட காரணங்களால் பாலியல் வன்கொடுமைகள் நடப்பதை வேதனையோடு வெளிப்படுத்துவது மனதிற்கு மிகவும் கனமாக இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி, இந்த துரோக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு முடிவு செய்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை நாம் 26 அமைக்க வேண்டும் என்பதையும் சொல்லி, அதற்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு. இப்போ 4.5 வருஷம் ஆட்சி முடிச்சுட்டாங்க இந்த திமுக அரசு, ஸ்டாலின் அரசு. இந்த 4.5 வருஷம் முடிச்ச இந்த ஆட்சியை எத்தனை மார்க் நம்ம போடலாம் அப்படின்றத வீடு வீடாக ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களையும் சந்தித்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று, நம்ம வேற ஒன்றும் இல்லை, மார்க் போட போறோம். அவங்க போய் எங்களை கட்சியில சேருங்க, நம்ம போய் ஓரணியில் தமிழ்நாடுன்னு திராவிட முன்னேற்ற கழகம் போய் கட்சியில சேருங்கன்னு சொல்றாங்க. ஓடிபி அரசாக செயல்படுது. ஆனா அதிமுக சார்பில்
பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அன்பான பாசமான ஒரு 4 வார்த்தைகள் எழுதி உங்களுடைய இல்லம் தோறும் வந்து இந்த ஆட்சிக்கு நீங்க 10க்கு எத்தனை மார்க் போடுவீங்க அப்படின்னு மட்டும் பொதுச் செயலாளர் கேட்கிறாங்க. அத கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த புதுக்கோட்டை மண்ணிலே வெளியிடுகிறார்கள். அதை ரிலீஸ் அதே போல இந்த 10க்கு எத்தனை சதவீதம் மார்க் போடுறீங்க அப்படின்றத ரிலீஸ் பண்றாங்க கழக பொதுச் செயலாளர். இதுல மொத்தம் 5 மொத்தம் ஒரு சைடு 5 இன்னொரு சைடு 5 10 காலம் இருக்கு. அத கழக பொதுச் செயலாளர் அவர்களே உங்க எல்லாருக்கும் அத அவங்க சிறப்பா எடுத்து சொல்லுவாங்க. ஸோ இது நல்ல நிகழ்வு. இந்த நல்ல நிகழ்வுல பங்கேற்ற அனைத்து தரப்பிலிருந்து வருகை தந்த இளைஞர்களுக்கும் பொது நல ஆர்வலர்களுக்கும் நண்பர்களுக்கும் அதே போல இதை உள்ளார்ந்த அன்போடு உணர்வோடு வெளிப்படையாக நேரடியாக நீங்களும் பங்கேற்று கண்காணித்ததோடு மட்டுமல்ல பதிவு செய்தது மட்டுமல்ல நீங்களும் இந்த சக்கர நிகழ்விலும் ஸ்கிராட்ச் கார்டு நிகழ்விலும் பங்கேற்ற மூத்த பத்திரிகையாளர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக கழக பொதுச் செயலாளர் நம்முடைய இப்ப நம்ம பொதுச் செயலாளர் கொடுத்தாங்கல்ல அதுல நம்ம என் அன்பிற்குரிய தமிழ் மக்களுக்கு வணக்கம்ன்ற சில அன்பான வார்த்தைகள் இருக்கு. முதல் பக்கம் அதுல அண்ணன் வந்து உண்மைக்காக இணைவோம் உரிமைக்காக குரல் கொடுப்போம் என்று பொதுச் செயலாளர்கள் முடிவு அதுல கருத்தா சொல்லிக்கிறாங்க. 2020 வரை இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அறிவிச்சர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் உட்பட அனைவருக்கும் வணக்கம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அவருடைய அமைச்சர் சகாக்கள் எல்லா இடங்களிலும் தெரிவிப்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 99% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் சிலவற்றை ஒரு 10 அந்த 525 அறிவிப்புகள் 10 அறிவிப்புகள் நாம் கொடுத்திருக்கின்றோம். அதில் எந்த அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டது அறிவிக்கப்பட்ட நிறைவேற்றப்பட்டால் அதை டிக் பண்ணலாம், அறிவிக்கப்படாததுக்கு இன்ட்டு போட்டலாம். பிறகு டிக் பண்ணதை கீழே எடுத்து அதை மதிப்பெண் கொடுக்கலாம். அதுதான் உங்களுக்கு இந்த விளம்பரத்தானுடைய விவரம். இது வீடு வீடாக கொண்டு போய் எங்களுடைய கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் கொடுத்து அந்த பொதுமக்கள் கொடுக்கின்ற அந்த தீர்ப்பின்படிதான் நாங்கள் பேசுறோம். ஏன்னா அவர்கள் 99% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் சிலவற்றை நாங்கள் இதிலே இந்த தாளிலே
கொடுக்கப்பட்டு அதை வீடு வீடாக வைக்கின்ற பொழுது அவர்களே எந்த அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டது எந்த அறிவிப்பு நிறைவேற்றப்படவில்லை என்ற கோடிட்டு காட்டி அதற்கு மதிப்பெண் கொடுப்பார்கள். அந்த செய்தியைத்தான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்றைய தினம் இதை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இது உண்மை நிலையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாக இந்த அரசு எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி மக்கள் மூலியமாக தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த தாளை நாங்கள் வழங்குகிறோம். அண்ணன் பேசிட்டே இருக்கிறப்ப எல்லாம் மார்க் போட்டுக்கிட்டே இருக்காங்கண்ணே. அது குறிப்பா பின்னாடி சட்டக்கல்லூரி மாணவர்கள்லாம் வேகமா மார்க் போடுறாங்க. டக்குனு முதல்ல 10க்கு எத்தனை மார்க் போட்டிருக்கிறீன்னு எந்திரிச்சு சொல்லலாம். அந்த ஒவ்வொன்றையும் நீங்க பாருங்க. ஒண்ணு வந்து நீட் தேர்வு விளக்கு மார்க் போட்டவங்க எந்திரிச்சு சொல்லலாம். மை கொடுங்க. டக்குன்னு குயிக் மார்க் போட்டாங்கண்ணா. டக்குன்னு 10க்கு நீங்க எத்தனை மார்க் போட்டிருக்கிறீங்க? ஹலோ, ஓகே, டக்குன்னு சொல்லுங்க தம்பி. 10க்கு 0. 10க்கு 0. 10க்கு வேற. அம்மா நீங்க பின்னாடி 10க்கு 0. நீங்க ஆலங்குடி 10க்கு 0. ஐயா அதை பேசுங்க. இது சம்பந்தமா ஏதாவது பேச கன்க்ளூட் பண்ணி. ஆக பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், எங்கே கல்லூரி மாணவர்கள், இன்னும் மற்றும் படித்த இளைஞர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுக்கின்றீர்கள். நாங்கள் ஒரு சிலவற்றை தான் கொடுத்திருக்கிறோம், எல்லாமே கொடுக்கல. இதில் இன்னும் 525 அறிவிப்புகளை 99% நிறைவேற்றப்பட்ட என்ற ஒரு தவறான செய்தியை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதற்கு நீங்களே மார்க் கொடுத்துட்டீங்க. 0 மார்க் கொடுத்திருக்கிறீங்க. பல பேர் கொடுத்திருக்கிறீங்க. ஒரு சில பேர் -100 கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது. அதனால அவர் படிச்சு பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். 525 அறிவிப்பு முதலே படித்து பார்த்த காரணத்தினால -100 கொடுத்திருப்பாரு என்று நான் கருதுகிறேன். ஆக இந்த ஆட்சியில் ஒரு தவறான பொய்யான பிரச்சாரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பது இப்ப உண்மை வெளியாகிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம், இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பது இதன் மூலம் தெளிவுபடுத்தப்படுகிறது. இந்த நிகழ்வு இதோடு நிறைவு பெறுகிறது. மனம் வந்து இந்த நிகழ்வு நிறைவேறுக அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பத்திரிகையாளர்கள்
ரெடியா? கொஞ்சம் அமைதியா இருக்கணும். ஆரம்பிக்கலாமாப்பா? தம்பி ஓகேவா? பேசா இருந்ததுனா கொஞ்சம் பேசாத இருந்தீங்களா தான் பரவாயில்ல. ஆனை பேசாத இருங்க. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம். நான் எழுச்சி பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் துவங்கி நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் வரை 46 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களை சந்தித்துள்ளேன். சுமார் 15 லட்சம் மக்களை இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தின் மூலமாக சந்தித்திருக்கின்றேன். இந்த 46 சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது மக்களுடைய வரவேற்பு, ஆரவாரம், அவருடைய முகத்தில் பார்க்கின்ற மகிழ்ச்சி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. நாளைக்கு பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வராரு. அதிமுக பொதுச்செயலாளர் இதுவரை இன்னும் நாங்கள் இன்னும் அவருடைய புரோகிராமே முழுசா தெரியல. இன்னும் அவருடைய பத்திரிகையில் தான் வந்திருக்குது. அதிகாரப்பூர்வமா எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பகுதிக்கு அவர் வராங்கன்னு முழு விவரங்கள் கிடைக்கல. கிடைக்கப்பட்ட பிறகு அந்த முழு விவரமே கிடைச்சா தானே அப்பாயின்மெண்ட் எந்த இடத்துல அவர் கேட்க முடியும். நீங்க முரண்பட்டு பேசுற மாதிரி சொல்றாங்க. திருமாவளவன் கூட்டணிக்கு அடுத்ததா சொல்றாங்க. விஜய் சீமான் கூட்டணிக்கு வரணும்னு சொன்ன மாதிரி சொல்றாங்க. நான் இங்க கூப்பிட்டேன்னு சொன்னேன். அதாவது யூகத்தின் அடிப்பில் கேட்கிற கேள்வி பதில் சொல்ல முடியாது. நான் எங்கேயாவது வெளிப்படுத்திருக்கிறேன்னா, எந்த கூட்டத்தில் வெளிப்படுத்திருக்கேன்னா, 46 சட்டமன்ற தொகுதியில் நான் எழுச்சி சுற்றுவேன்.
சொல்லல. எந்த பத்திரிகையாவது பேட்டி கொடுத்துருக்கீங்களா? எங்கேயாவது அறிக்கை கொடுத்துருக்கீங்களா? அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்கு பேசுவதெல்லாம் நீங்க கேள்வி கேட்டா யோகத்தின் அடிப்பில் கேட்கிற கேள்விக்கு என்னால் அது வரும்போது உங்களுக்கு சொல்றேன். ராலிமலை தலைமை காவலர் வீட்டில் வந்து தொடர்ந்து திருட்டு போயிருக்கு. அது இல்லாம நேற்று பாத்தீங்கன்னா திருச்சி டிஎஸ்பி வந்து பணி ஓய்வு, எனக்கு விருப்ப பணி ஓய்வு கேட்டிருக்காரு. அப்புறம் நம்ம மதுவிலக்கு டிஎஸ்பி வந்து தொடர்ந்து இந்த எனக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இப்ப காவல்துறையில வந்து அதிகமா அந்த குற்ற சம்பவம் நடைபெறுது. அவங்களே இது பண்றாங்க. அப்ப நீங்க எதுக்கு என்ன? அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களுக்கு மரியாதை, இந்த ஆட்சியில் மரியாதை கிடையாது. அது மட்டும் இல்ல, நேர்மையா அவர்கள் செயல்பட்டா அவர்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் தான் பரிசா கொடுக்கிறாங்க. இது உண்மையா வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் மக்களை பாதுகாப்பது காவல்துறை. அந்த காவல்துறை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அழைத்து பேசி அதை சரி செய்ய வேண்டும். அதான் ஒரு அரசினுடைய கடமை. அதை விட்டுவிட்டு ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை பழிவாங்குவது ஒரு நல்ல அரசுக்கு அழகல்ல. ஆமா, அதான் சொன்னேன். சொன்னாலும் வீடு வீடா கொடுப்போம், வீடு வீடா கொடுப்போம். அவர்கள் விருப்பப்படுறது இதுல டிக் பண்ணி கொடுப்பாங்க. அலைபேசி நம்பர் விருப்பப்பட்டா கொடுக்கலாம். இது வந்து கட்டாயமே கிடையாது. இதை கொடுக்கறோம், திருப்பி கொடுத்தா ரைட்டு, கொடுக்கலாம் பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் கிடையாது. இதை வந்து 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021 வெளியிட்டிருக்காங்க. அவர்கள் சொல்லுவது என்ன? முதலமைச்சர் உட்பட அமைச்சர் வரை 99% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக செய்தியில் வெளியிட்டிருக்காங்க. அதுல இதை கொடுக்கிறோம், எல்லாத்துக்கும் முன்னாடி தான் கொடுக்கிறோம். இதில் யாரும் ஏமாற்றி சொல்லல. இதுல அவருக்கு என்ன பிரியுமோ அவர்கள் அதை வெளிப்படுத்துவாங்க. அதுதான் வெளியில தானே பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க உடைக்கிறாங்க. வெளியே தவறுதலா பேசிட்டு இருக்காங்கல்ல. என்னென்ன பேசுறாங்க? நான் தான் கூட்டத்தில் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது, எல்லாமே தெரியும். தெரியாத மாதிரி நீ கேள்வி கேட்கறீங்க. திமுகவோட ஓரணியில் தமிழ்நாட்டை நீங்க விமர்சனம் பண்றீங்க. அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து அமித்ஷா வீட்டு கதவையோ கமலாலய கதவையோ தட்டல, மக்களுடைய கதவை தட்டி தான் நாங்க வந்து வாக்கு உறுப்பினர் சேர்க்கிறோம் சொல்லியிருக்காரு. சரி, நான் கதவை தட்டலையும் சரி, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் இதே உதயநிதி ஸ்டாலினும் பிரைம் மினிஸ்டர் கதவை தட்டுனாங்கல்ல. அது யாருடைய கதவை தட்டினாங்க? அவர்கள் கதவை தட்டினா சரி. நாங்க போய் ஒரு உள்துறை அமைச்சரை சந்திச்சா தப்பு. தமிழ் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே அவரு, வேற யாரும் இல்ல. இதுல என்ன தவறுக்கு எனக்கு புரியல. அது மட்டும் இல்ல, நான் வந்து டெல்லிக்கு போன உடனே இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கின்றார், ஏதாவது ஒரு வாய்ப்புல மத்திய அமைச்சரை சந்தித்தால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்கள் என்று அவர்களே சொன்னாங்க. எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. அப்புறம் இப்படிப்பட்ட கேள்வி அவர்களே கேட்கிறாங்க. நம்ம தொடர்ந்து வந்து கூட்டணி அரசு இல்லை நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலும் திமுக தரப்புலயா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் இது அடிமையாயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இல்லாம டிடிவி தினகரன் நம்ம வந்து காலம் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. அவரெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு அது கேட்கறதுக்கு தயவு செய்து வேற ஏதாவது கேள்வி. அவர் இருக்கிறான்னு சொல்றாரு, அதுக்கு நாங்க ஒண்ணும் சொல்லலையே. நாங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. ஆமா, நிச்சயமா நாங்க தெளிவுபடுத்திட்டோம். எங்களுடைய சிலதுதான் பேச முடியும், ஊடகத்தில் சிலது பேச முடியாது. ஒரு கட்சினா சிலது வெளிப்படுத்தலாம், சிலது வெளிப்படுத்த முடியாது. எல்லாமே வெளிப்படுத்தணும்னு சொன்னா நடக்காது. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் உரிமை மீட்பு தொடங்கியிருக்காரு. சார், அது ஒவ்வொரு கட்சியுடைய தலைவரோ அவர்களுடைய கட்சி வளர்ப்பதற்கு அவர்கள் எடுக்கின்ற முடியும். அதுல போய் நான் எப்படி கருத்து சொல்ல முடியும்? அனுமதி பெறாத கட்டிடங்களை கிராம ஊராட்சி நிர்வாகமே சீல் வைக்கலாம்னு தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கு. வரைபடம் வாங்குறதுலயும் பிரச்சனையா இருக்கு. கிராமத்துல போய் இப்படி ஒரு உத்தரவு போட்டா எப்படி சார்? அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தெரியாத ஒரு அரசாங்கமா தான் இது பார்க்க முடியும். கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் நானும் கிராமத்தில் இருக்கணும். ஒரு கிராமத்தில் தோட்டம் இருக்கு, ஒரு வீடு கட்டுவாங்க. அதுல அனுமதி வாங்குன்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆனா அனுமதி வாங்கலைன்னா நீங்க உடனே சீல் வைக்கணும்னா அது வந்து இதுவரை அப்படி நடைமுறையில் இல்ல. ஒரு புதிய நடைமுறை கொண்டாந்து இருக்கிறாங்க. மக்களுக்கு முதல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், பிறகு அதை நடைமுறை கொண்டாடணும். உடனடியாக எடுத்த உடனே சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி, சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி நீங்க செய்யலாம், உடனே சீல் வைக்கலன்னா அது எப்படி ஏழை மக்களுக்கு தெரியும்? விவசாயிகள்லாம் படித்தவர்கள் அல்ல,
கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் தோட்டத்தில் இருக்கிறாங்க, படித்தவர்கள் இல்லை. அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்து நீங்க தோட்டத்தில் நீங்க நிலம் உங்களுக்கு உரிமையா இருந்தா கூட நீங்க வீடு கட்டினா இது மாதிரிலாம் செய்யணும்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கால அளவை கொடுத்து அப்புறம் செயல்பட்டா பரவாயில்ல. அதை விட்டு தங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்ற ஒரே அமைதியில இப்படிப்பட்ட அறிவிப்பு வெளியிடுவது கண்டிக்கத்தக்கது. திட்டம் வந்து அதிமுக ஆட்சி காலத்திலே வந்து நிறுத்திட்டாங்க. நாங்க திமுக ஆட்சிக்கு வந்து நாங்க நிறுத்தல அப்படின்னு அமைச்சர் வந்து பழனி தியாகராஜன் எப்ப நிறுத்தினாங்க? லேப்டாப் நான் கொடுத்துட்டு இருக்கேன். 52,36,000 லேப்டாப் கொடுத்துருக்கேன். 7,300 கோடி கொடுத்துருக்கோம். இந்த 4 வருஷமும் ஏன் கொடுக்கல? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செலவு தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம். தாலிக்கும் தாவும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம். இல்லையெல்லாம் சொல்ல குறுக்க கொரோனா வந்தது. கொரோனா வந்த பிறகு டெண்டர் அறிவிக்க முடியல, பயனாளிகளை முழுமையா தேர்ந்தெடுக்க முடியல. அந்த காலகட்டத்தினால அந்த ஒரு ஆண்டு தள்ளிச்சு. எல்லா வேலையிலுமே தள்ளி போச்சு, எல்லா ஒப்பந்தமே தள்ளி போச்சு. இன்றைக்கு தாலிக்கு தங்கம்னா அது டெண்டர் விட்டு அதை கொள்முதல் செய்யணும், அதுவே பயனாளிகள் தேர்ந்தெடுக்கணும். அந்த காலகட்டத்தில் ஓராண்டு காலம் நாம உங்களுக்கு எல்லாமே தெரியும், பத்திரிகை ஊடக நபர்கள் எல்லாமே தெரியும், ஒரு சோதனையான நேரம். அந்த நேரத்தில் இருந்ததை வச்சு இவர்கள் வேண்டும் என்றே திட்டமிட்டு அதை வச்சு சாக்கு போக்கு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க. காவேரி வைகை குண்டாறு திட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய ஒரு பிரதான திட்டமா நீங்க தான் துவக்கி வச்சீங்க. 4.5 ஆண்டு காலம் திட்டம் முடக்கப்பட்டிருக்கு சார். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்து ஒரு வளமான பகுதியாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் முயற்சி செய்து முதற்கட்டமாக ஒரு 700 கோடி ரூபாய் டெண்டர் விட்டோம். அதுக்கு பிறகு அந்த அரசாங்கம் அப்படி கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் வீணா போய் கடலில் கிடக்கு. அப்படி மேட்டூரிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீரை இந்த காவிரி குண்டார் கால்வாயில் விட்டதன் மூலமாக 5 மாவட்ட மக்கள் பயன்படுறாங்க. அதை இந்த அரசு அலட்சியம் இருக்கின்றது. இந்த அரசில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்களை எல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புச்சின் காரணமாக கிடப்பிலே போடுகின்றார்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த காவிரி குண்டார் திட்டம் தொடரும். சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அதே நேரத்தில் அரணாங்கி பக்கத்தில் ஆவடாவில் 8 கொலை நடந்திருக்கு. தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து கொலைகள் நடைபெற்றிருக்கு. சட்டம் ஒழுங்கு 2026 தேர்தலில் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா சார்? அதாவது நான் தான் ஏற்கனவே சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததிலிருந்து கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, முதியோர்களை குறிவைத்து கொலை செய்வது தொடர்கதையாக இருக்கிறது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. நான் பலமுறை சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறேன், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஆகவே இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால, சரியா சட்ட ஒழுங்கை பராமரிக்காத காரணத்தினால இன்றைக்கு குற்ற செயலில் ஈடுபடுகிறவர்களுக்கு காவல்துறை கண்ட சிறிதளவும் அச்சம் இல்லை. குற்றச்செயல் புரிகிறவர்களுக்கு தங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைத்துவிடும், கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்று அந்த அச்சமுணர்வு ஏற்பட்டால் தான் குற்ற நிகழ்வை தடுக்க முடியும். ஆனா இந்த ஆட்சியில் அப்படி பார்க்க முடியும். தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி வழங்கல அப்படின்னு சொல்றாங்க. பிரதமர் மோடியை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகள் வலியுறுத்தப்படும். கல்வி நிதி தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி எல்லாம் வழங்கல, ரூபா கூட வழங்கலன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க பிரதமரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி வலியுறுத்தப்படுங்க. நாங்கள் எப்பொழுதுமே ஆளுகின்ற கட்சியாகவும் சரி, எதிர்கட்சியாகவும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை அவ்வப்போது மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அதில் எந்த குறைபாடும் கிடையாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு பல்வேறு திட்டங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை கைவிட்டுட்டாங்க. அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு எந்தெந்த திட்டத்தை அவர்கள் கைவிட்டார்களோ அந்த திட்டத்தை எல்லாம் தொடர்வதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதாவது இதுல முதல்ல கேள்வி கேட்கறதுக்கு போது நீ சிந்தித்து கேட்டிருக்கணும், இது யார் செஞ்சது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவம். சாதாரண நடக்கின்ற சம்பவம் வேற.
திராவிட முன்னேற்ற கழக அங்கம் வைக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்றதாக எல்லா பத்திரிகை செய்தியும் பார்த்தோம். அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். அதாவது முறைகேடுக்கு திருட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு உடல் உறுப்பை ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பொருள்? முறைகேடு கிடையாது, திருடுறதுதான் அர்த்தம். உடல் உறுப்பு கூட திருடுறாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அதுவும் யாரு சிந்திச்சு பாரு. ஒரு சாதாரண மற்றவங்களா இருந்தா பரவாயில்ல, ஒரு பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. நான் அதிகமா உள்ள போகல. பத்திரிகையில் வந்த செய்தி, அரசாங்கம் வெளியிட்ட செய்தி, அரசாங்கமே ஒரு குழு போட்டு அதற்கென்ற ஒரு ஐஏஎஸ், மருத்துவத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அதில் போய் விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன். இப்படிப்பட்ட சம்பவம் மிக மிக ஒரு மோசமான விளைவுகளை எதிர்காலத்தில் சந்திக்கும். ஏழை எளியோர்கள் அவர் குடும்பத்தினுடைய வறுமையை அதை பயன்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்பது உண்மையாலே வருத்தத்தும் வேதனையும் அளிக்கிறது. ஐயா, திருவள்ளூர்ல 2 மாணவிகள் தொடர்ந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. இந்த நிலையில காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு இளம்பெண் தனியா இருக்காங்க, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. தினந்தோறும் பாலியல் வன்கொடுமையா இருக்கு, வெறியாட்டமா இருக்கு. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? நீங்க அற்புதமா கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஆனா முதலமைச்சரும் சரி, அவர் அமைச்சர் சகாக்களும் எங்க நடக்குது? வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பத்திரிகையிலையும் ஊடகத்திலும் வர்ற செய்தி தான் நானும் சொல்றேன். எங்களுக்கு தனியாக எந்த செய்தியும் கிடைக்க போறதில்லை. ஏன்னா அரசாங்கத்துக்கு எல்லா செய்தியும் கிடைக்கும். உங்களை போல இருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களும் வெளிப்படுத்துகின்ற அந்த செய்தியை தான் நான் திருப்பி சொல்றேன். இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பட்டி பகுதியில் சாலையில் ஒரு பெண் நடந்துட்டு போறாங்க. 10 வயது மதிக்கத்தக்க சிறுமி, பின்னாடி ஒரு வாலிபர் போறாங்க. அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போற காட்சியை வலைதளங்களில் பார்த்தோம், சில ஊடகத்திலையும் வந்திருக்குது. அடுத்தது ஒரு 4 நாளுக்கு பிறகு மீண்டும் ஒரு சிறுமியை பாலியல் ஆளாக்குறாங்க. இது தொடர்கதையா இருக்குது. இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றால் அவர் வேண்டுமென்றே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய அரசு மீது பழி சுமத்துறான்னு சொல்றார். பிரதான எதிர்கட்சியுடைய வேலை என்ன? நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொல்வதால் எங்களுடைய கடமை, அதை சரி செய்வது இந்த ஆட்சியுடைய கடமை. ஆனால் ஆட்சியாளர் அதை தட்டி கழிக்கின்றார். இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகின்ற பொழுது இதற்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். திமுக வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்த்துக்கிறாங்க. அதே உத்தியை பயன்படுத்தி இப்ப நீங்க இந்த விளம்பரத்தை 10 மார்க் போட்டு அதிமுக பொதுமக்கள் இணைந்து உறுப்பினர் சேர்த்துக்கிறீங்களா? இது உறுப்பினர் சேர்க்கையா சார்? நீங்க ஒரு நிருபர், நல்லா சிந்திச்சு பேசுங்க. இது என்ன இருக்குது? இதுல எங்க உறுப்பினர் சேர்க்கணும்னு சொல்லிருக்கோமா? இதுல என்ன கொடுத்திருக்கோம்? இதுல என்ன கொடுத்திருக்கோம்? மார்க் போட சொல்லிருக்கீங்க. இதுல இருக்கிறதா சார்? எங்களுக்கு ஏற்கனவே உறுப்பினர் சேர்த்து முடிச்சாச்சு. மறுபடி புதுசா சேர்த்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இன்றைக்கு காலங்காலமா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நேற்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில காலங்காலமாக வேற அண்ணா காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சி உறுப்பினர் சேர்க்கின்ற பொழுது தானாக பொதுமக்கள் வந்து ஆர்வமா வந்து உறுப்பினர் சேர்ப்புதான் எல்லா கட்சியுடைய வழக்கம். தமிழ்நாட்டில் அப்படித்தான் நடைமுறையில் இருக்குது, திமுகவிலும் அப்படித்தான் நடைமுறையில் இருந்தது. ஆனா இன்றைய தினம் மக்களுடைய செல்வாக்கம் இழந்து, தொண்டருடைய செல்வாக்கம் இழந்து, இன்றைக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடா அப்படி என்று வீடு வீடா கொடுத்து நீங்க ஓடிபி எல்லாம் வாங்கலாம், சரியா நீதிமன்றம் வரைக்கும் போச்சுல சார். இதுல என்ன இருக்குது அதை முதல்ல படிச்சு பாருங்க. நாங்க சொன்னா தப்புங்கிறாங்கல்ல, நாங்க சொல்வது தப்புங்கிறாங்க. நாங்க 99% நிறைவேற்றப்பட்டுங்கிறாங்க. மக்களே முடிவு சொல்லட்டும். மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் தான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்களா இல்லையா? நீங்களே கொடுக்கிறோம். விருப்பப்பட்ட எங்கிட்ட டிக் பண்ணி கொடுக்கலாம், விருப்பம் அவளே வச்சுக்கலாம். நாங்க யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்ல. கடந்த காலத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வந்து விமர்சனம் செய்யும் போது சபை நாகரிகம் கருதி சில வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. இப்ப இருக்கிற கடந்த 3-4 ஆண்டுகளாக விமர்சனங்கள் பெயர்ல கடுமையான அரசியல் கட்சி தலைவர்களை கடும் விமர்சனங்களை உருவாக்குவது ஏற்கக்கூடிய அரசியலுக்கு வந்து நல்லதா? இந்த கேள்வி எல்லாம் திமுக தலைவர் கேட்டுக்கணும். எப்படி எல்லாம் இன்னைக்கு பேசினாங்க நல்லா பாருங்க. எவ்வளவு கீழ்த்தரமா பேசினார் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் எப்படி பேசுறான்னு உங்களுக்கு எல்லா ஊடகத்திலும் இருக்கு. நான் அப்படி யாரையும் பேசவே இல்லை. எந்த இடத்துலயுமே
நான் வந்து மரியாதை குறைச்சா பேச மாட்டேன். எங்க உரிமையில பேச சொல்ல சார், பொதுவா இருக்கிறீர்கள் நான் வந்து பொறுப்பல்ல, என்னை பத்தி தான் நான் பேசுறேன். ஒருமையில எந்த இடத்துல நாங்க இது வரைக்கும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் மக்களே கேள்வி கேட்கிறேன், நான் பேசுறது தப்பா? நாங்க மேடையில் பேசும்போது கூட அது அதாவது சில நேரத்துல வேகமா பேசிக்கிட்ட பொழுது ஒரு நீங்க அது வந்து தவறு நீங்க எடுத்தீங்களா? என்னை பற்றி எவ்வளவு நல்லா கேளுங்க. புழுவாட்டம் ஊர்ந்து போனாங்க இதான் பேசுறது. ஒரு முதலமைச்சரை புழுவாட்டம் நினைஞ்சு போறாங்க. இன்னொருத்தர் பேசினார், அது வேண்டாம். உதயநிதி என்ன பேசுறாரு, உதயநிதி அவர்கள் என்ன பேசுறாங்க எல்லாம் வந்து இந்த நம்ம ஊடகத்தின் மூலமாக அவர்கள் போல நான் நடந்து கொள்வது நான் வந்து அது எங்களுக்கு அவருக்கு வித்தியாசம் இல்லாத முடியும். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம்.